நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல். நிறைய நண்பர்களுக்கு இப்ப காம்பாக்டான போன்ஸ் மேல ஒரு ஈர்ப்பு வந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா சமீப காலத்துல பாத்தீங்கன்னா காம்பாக்டான சைஸ்ல இருக்கக்கூடிய அந்த மொபைல் போன்லயே பெட்டரான பேட்டரி பேக்கப், பெட்டரான ஒரு கேமரா அவுட்புட்டை மொபைல் போன் பிராண்ட்ஸ் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டெலிபோட்டோ சென்சார்னாலே அது பிளாக்ஷிப் மொபைல் போன்ல மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற நிலைமையெல்லாம் இருந்தது. இப்ப சமீப காலத்துல பாத்தீங்கன்னாக்கா 6.3 இன்ச்சஸ்ல 6.4 இன்ச்சஸ்ல நிறைய மொபைல் போன் லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அதுல இருக்கிற அந்த பேட்டரி சைஸ் தான் நம்மள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுது. இப்ப சாம்சங் மாதிரியான மொபைல் போன்லாம் 6.9 இன்ச்சஸ்ல இருக்க போகுது. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி மேக்ஸிமம் அவங்க கொடுக்குறாங்க. பட் இந்த சைனீஸ் பிராண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா 6.3 இன்ச் மொபைல் போனா இருக்கு. ஆனா அதோட பேட்டரி சைஸ் பாத்தீங்கன்னா 6000 mAhங்கிறான், 5800 mAhங்கிறான். அந்த மாதிரி தான் இப்ப போயிட்டு இருக்கு. பெட்டரான பேட்டரி பேக்கப் கிடைப்பதனாலும் அதே போல டெலிபோட்டோ சென்சார், பெரிஸ்கோபிக் சென்சார், இந்த மாதிரியான ஜூமிங் கேப்பபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய சென்சார்ஸ் எல்லாமே இந்த காம்பாக்டான ஃபார்ம் ஃபேக்டர்ல கிடைப்பதனாலும் 4K வீடியோ ரெக்கார்டிங் உட்பட ஃப்ரண்ட் கேமராவிலேயே அத்தனை ஃபெசிலிட்டிஸும் கிடைப்பதனாலையும் இப்ப நிறைய பேர் காம்பாக்டான மொபைல் போன்ல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது அதை வாங்குறதுல கொஞ்சம் ஆர்வம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி இப்ப சமீப காலத்துல விவோ X200 FE அப்படிங்கிற மாதிரியான ஒரு மொபைல் போன் லான்ச் ஆயிருந்தது. அதே போல OnePlus தரப்புல OnePlus 13s அப்படிங்கிற மாதிரியான ஒரு மொபைல் போனையும் லான்ச் பண்ணிருந்தாங்க. இந்த ரெண்டு மொபைல் போனுக்கு இடையில என்னென்ன மாதிரியான வித்தியாசங்கள் இருக்கு, இந்த ரெண்டு மொபைல் போன்ல எது ஒரு பெட்டரான பிக்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு தான் இந்த வீடியோ மூலமா நான் ஆன்சர்ஸ் வழங்க போறேன். இது என்னுடைய ஒப்பீனியன் தான். அந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இப்ப விவோ X200 FE பொறுத்த வரைக்கும் அதுல 6.31 இன்ச் டிஸ்பிளே இருக்க போகுது. அமோலட் டிஸ்பிளே தான் இருக்க போகுது. OnePlus 13s பொறுத்த வரைக்கும் 6.32 இன்ச் டிஸ்பிளே இருக்க போகுது. பட் ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னாக்கா OnePlusல LTPO டிஸ்பிளே இருக்கு. விவோ X200 FEல LTPO டிஸ்பிளே கிடையாது. ரெண்டு டிஸ்பிளேலயும் பாத்தீங்கன்னாக்கா 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்ங்கிறது இருக்குது. LTPO டிஸ்பிளே இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களா? அதனால எந்த இடத்துல டிஃபரன்சஸ் தெரிய போகுதுன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த பேட்டரி பேக்கப்ல தான். ஆனா பேட்டரி சைஸ் இங்க இம்பார்ட்டன்ட் இல்லையா? விவோல கொஞ்சம் அதிகமான பேட்டரி கெப்பாசிட்டி உள்ள ஒரு பேட்டரியை தான் பேக் பண்ணிருக்காங்க. அந்த 6.31 இன்ச் டிஸ்பிளே சைஸ் இருக்கக்கூடிய அந்த மொபைல் போன்ல அந்த சின்ன ஃபார்ம் ஃபேக்டர்ல கிட்டத்தட்ட 6500 mAh கெப்பாசிட்டி கொண்ட ஒரு பேட்டரியை பேக் பண்ணி கொடுத்திருக்காங்க. அதுக்கு 90 வாட் சப்போர்ட்டும் இருக்கு. அதாவது ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. இப்ப LTPO டிஸ்பிளே இல்லையே, அத இது சரி பண்ணிடுமான்னு கேட்டீங்கன்னாக்கா அதுக்கு SOCயும் ஒரு முக்கியமான ஒரு காரணம். என்னதான் ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரியை அவங்க பேக் பண்ணி கொடுத்திருந்தாலும் இப்போ ஒரு டாஸ்கை ஹேண்டில் பண்ணும்போது அதுல SOCயோட பவர் குடிக்கக்கூடிய தன்மையும் ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பெறுது. OnePlus 13s பொறுத்த வரைக்கும் அவங்களும் சிலிகான் கார்பன் பேட்டரி தான் யூஸ் பண்றாங்க. 5850 mAh கெப்பாசிட்டி கொண்ட ஒரு பேட்டரியை தான் அவங்க யூஸ் பண்றாங்க. 5850 mAh ரொம்ப கம்மியான சைஸ் உள்ள ஒரு பேட்டரிலாம் கிடையாது. அதுவே அதிகம் தான். அதை விட 6500 mAh ரொம்ப அதிகம். இப்பதான் நம்ம அந்த SOCக்கு வரோம். விவோ X200 FE பொறுத்த வரைக்கும் மீடியாடெக்கோட 9300 பிளஸ் அப்படிங்கிற அந்த SOC தான் அவங்க பயன்படுத்துறாங்க. வேற OnePlus 13s பொறுத்த வரைக்கும் அவங்க Snapdragon 8 Elite யூஸ் பண்றாங்க. 8 Eliteங்கிறது ஒரு ஃபிளாக்ஷிப் SOC. 8 Elite இப்ப இருக்கிறதுலயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு SOCன்னு சொல்லலாம். அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த இடத்துல OnePlusக்கு ஒரு எட்ஜ் இருக்கிறத நம்மளால தெளிவா பார்க்க முடியுது. பேட்டரி சைஸ் இருக்கிறது, அதாவது பேட்டரி சைஸ் அதிகமா இருக்கிறது மட்டும் முக்கியத்துவம் கிடையாது. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிறது மட்டும் முக்கியத்துவம் கிடையாது. அதை எப்படி மேனேஜ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. ரெண்டு மொபைல் போன்லயுமே பாத்தீங்கன்னாக்கா LPDDR5X RAM சப்போர்ட் இருக்குது. RAM சைஸ் 12GB இருக்குது. விவோ X200 FEல 256 மற்றும் 512GB வேரியன்ட் இருக்குது. OnePlus 13s பொறுத்த வரைக்கும் 256GB வேரியன்ட் இருக்குது. பட் இங்க என்ன ஒரு விஷயம்னாக்கா UFS 4.0 சப்போர்ட் OnePlus 13sல இருக்கு. அதே சமயம் விவோ X200 FEல UFS 3.1 சப்போர்ட் தான் இருக்கு. இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னாக்கா OnePlusக்கு தான் ஒரு எட்ஜ் கிடைக்குது. விவோல ஒரு 50 மெகா பிக்சலுக்கான ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் கேமரா இருக்க போகுது. அவங்களுடைய அந்த ஜெய்ஸ் ஆப்டிக்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஃப்ரண்ட் கேமரால போட்டோ எடுக்கிறதுக்கும் சரி, வீடியோ எடுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னாக்கா அது ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம். OnePlusல ஒரு 32 மெகா பிக்சல் சென்சார் இருக்க போகுது. அதுலயும் 4K சப்போர்ட்லாம் இருக்கு. இனிஷியலா ஃப்ரெண்ட் ஒருத்தர் இந்த ரெண்டு மொபைல் போனையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ அவுட்புட் OnePlusல ரொம்ப ஸ்டேபிளாவும் டைனமிக் ரேஞ்ச் ரொம்ப பெட்டரா இருந்ததாகவும் தான் அவர் சொல்லியிருந்தாரு. அந்த கம்பாரிசன்ல உங்களுக்கு வீடியோகிராஃபின்னு வரும்போது OnePlusக்கு ஒரு எட்ஜ் இருக்குது. டைனமிக் ரேஞ்ச் ரொம்ப பெட்டரான டைனமிக் ரேஞ்ச்லாம் அதுல கிடைக்குது. பட் போட்டோகிராஃபில அந்த ஃப்ரண்ட் கேமரா சென்சாரை பொறுத்த வரைக்கும் விவோவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இது இல்லாம ரியர் சைட்ல விவோ X200 FE பொறுத்த வரைக்கும் ஒரு அல்ட்ரா வைட் சென்சார் இருக்கு. அது 8 மெகா பிக்சலுக்கான
அல்ட்ரா வைட் சென்சார் இருந்தாலும் அல்ட்ரா வைடுன்னு ஒரு சென்சார் ஒன்னு இருக்குது. OnePlus 13s பொறுத்த வரைக்கும் 50 MP மெயின் சென்சார் இருக்க போகுது. அதே போல ஒரு 50 MP டெலிபோட்டோ வந்து இருக்க போகுது. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 50 MP மெயின் சென்சார் அண்ட் 50 MP பெரிஸ்கோபிக் சென்சார் வந்து இருக்க போகுது. ஒரு 8 MP அல்ட்ரா வைட் இருக்க போகுது. 8 மெகா பிக்சலை யூஸ் பண்ணி எத்தனை பேர் அல்ட்ரா வைட்ல வீடியோ சாம்பிள்ஸ் எல்லாம் எடுக்க போறீங்கன்னு தெரியல. பட் அல்ட்ரா வைடுன்னு ஒரு சென்சார் தனியா இருக்கிறதுங்கிறது Vivo X200 FE ஒரு அட்வான்டேஜ். அதே போல ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய அந்த 50 மெகா பிக்சல் கேமராங்கிறதும் விவோ போனுக்கு ஒரு அட்வான்டேஜ். போட்டோகிராஃபி ஆஸ்பெக்ட்ல வீடியோகிராஃபியை பத்தி நான் பேசல. வீடியோகிராஃபில இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா OnePlus அளவுக்கு கண்டிப்பா விவோ பெர்ஃபார்ம் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புறேன். அப்புறம் யூசர் இன்டர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் இதுல FunTouch OS 15 வந்து இருக்க போகுது. அதே சமயம் நம்ம OnePlus 13sல வந்து Oxygen OS வந்து இருக்க போகுது. Oxygen OSன்னு சொன்னாலும் ஆல்மோஸ்ட் அது வந்து கலர் OS தான். சோ ரெண்டுத்துக்கு பெரிய வித்தியாசம் வந்து கிடையாது. ரெண்டுமே மேல OS கிடையாது. ரெண்டுமே யூசர் இன்டர்ஃபேஸ் தான். ஆண்ட்ராய்டுங்கிறது தான் OS. ஆண்ட்ராய்டுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கின் தான் இது. அந்த வகையில பாத்தீங்கன்னாக்கா Oxygen UI வந்து கொஞ்சம் பெட்டரான UI இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ப்ளோட்வேர்ஸ் அதிகமா இருக்காது. எப்படியும் கண்டிப்பா FunTouch vs Oxygen UI ன்னு நம்ம வந்து பார்க்கும்போது Oxygen UI க்கு தான் ஒரு எட்ஜ் வந்து இருக்கு. ஆனா FunTouch OS வந்து சில பேருக்கு அதிகமா பிடிக்கும். ஏன்னா நீங்க தொடர்ச்சியா விவோ மொபைல் போன்ஸ் யூஸ் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா இல்ல ஐக்கு மொபைல் போன்ஸ் நீங்க கண்டினியூஸா யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா இந்த FunTouch OS உங்களுக்கு பிடித்து போவதற்கான வாய்ப்புகள் என்பதும் அதிகமாக இருக்கிறது. சோ ரெண்டுத்துல எது பெட்டரா இருக்குங்கிறத நீங்க தான் வந்து சூஸ் பண்ணிக்கணும். அதுல வந்து டிஃபரன்சஸ் நம்மளால வந்து சொல்ல முடியாது. அது வந்து யூசருடைய பிரெஃபரன்சஸை பொறுத்தது தான். ரெண்டு மொபைல் போனோடைய அந்த வெயிட்டை பொறுத்த வரைக்கும் OnePlus 13s வந்து ஆல்மோஸ்ட் 185 கிராம்ஸ் நினைக்கிறேன். அதே மாதிரியே நம்மளுடைய Vivo X200 FE பாத்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் 186 கிராம்ஸ். ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃபரன்சஸ்ங்கிறது வந்து கிடையாது. பட் Vivo X200 FE யோட அந்த திக்னஸ் நம்ம பார்க்கணும். 7.9 mm அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. அதே சமயம் நம்ம OnePlus 13sல 8.2 mm அப்படிங்கிற மாதிரி அதனுடைய திக்னஸ் என்பது இருக்கிறது. இதுலயும் பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய பிரெஃபரன்சஸ் தான். சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா அந்த 7.9 mm அப்படிங்கிறது வந்து அதாவது ஆல்மோஸ்ட் 8 mm, இது வந்து 8.2 mm. ரெண்டுத்துக்கும் பெரிய அளவுல டிஃபரன்சஸ் இருக்கிற மாதிரி எனக்கு வந்து தெரியல. பட் சில பேருக்கு வந்து ஃபீல் ஆகலாம். விவோ வந்து கையில ஹோல்ட் பண்றதுக்கு கொஞ்சம் பிரீமியமாவும் அது கொஞ்சம் அழகா இருக்கும். அந்த டிசைனே பாத்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி தான் பண்ணிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம IP68 and 69 ப்ரொடெக்ஷன் அவங்க வந்து கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து OnePlus 13sல வந்து இல்ல. ரெண்டுமே பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப காம்படிட்டிவான மொபைல் போன்ஸ் தான். சரி, இப்ப 13s யார் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னாக்கா அதுல 888 இருக்க போகுது. சோ பவர்ஃபுல்லான ஒரு SoC இருக்கக்கூடிய ஒரு மொபைல் போனா இருக்கு. அதனால CPU GPU இந்த பவருக்குலாம் நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா நீங்க OnePlus 13s சூஸ் பண்றதுங்கிறது ஒரு பெட்டரான சாய்ஸா இருக்கும். அது மட்டும் இல்லாம UFS 4.0 சப்போர்ட் இருக்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு அட்வான்டேஜ். இப்ப நம்ம Vivo X200 FE யாரெல்லாம் கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா Zeiss Optics எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றும் 3x பெரிஸ்கோபிக் செட்டப் அதுல இருக்கிறதுனால ஜூம் பண்ணி இல்ல மேக்ரோ ஷாட்லாம் எடுக்க போறேன் அப்படிங்கிறவங்கலாம் கண்டிப்பா விவோ சைடு போறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஏன்னா அதுல வந்து அந்த 3x பெரிஸ்கோபிக் சென்சார் இருக்கிறது வந்து ஒரு அட்வான்டேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. மத்தபடி பாத்தீங்கன்னா 9300 பிளஸ் கூட ரொம்ப மொக்கையான SoC அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. அதுவும் பாத்தீங்கன்னாக்கா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் கொஞ்சம் நல்லா தான் வந்து இருக்கும். இந்த தெர்மல் ஆஸ்பெக்ட்ல அவங்க எப்படி மேனேஜ் பண்ணிருக்காங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா நான் அந்த மொபைல் போனை வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கல. பட் நண்பர்கள் சொன்ன வரைக்கும் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது என்ன கொஞ்சம் ஹார்டா புஷ் பண்ணும்போது குறிப்பா அந்த 4K வீடியோஸ்லாம் வந்து கண்டினியூஸா எடுக்கும்போது Vivo X200 FE வந்து அதிகமா ஹீட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான். அதை தான் இங்க நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் OnePlusல இருக்கிற டிஸ்பிளேல டால்பி விஷன் சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. வேறஸ் நம்ம விவோல இருக்கிற டிஸ்பிளேல பாத்தீங்கன்னாக்கா டால்பி விஷனுக்கான சப்போர்ட் வந்து கிடையாது. பட் டால்பி விஷன் சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறது OnePlus 13sக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கலாம். பட் ரெண்டுத்தையும் நீங்க நேரடியா கம்பேர் பண்ணாம இந்த செக்மெண்ட்ல ஒரு 40,000 இருந்து ஒரு 50,000 உள்ள இருக்கக்கூடிய அந்த மொபைல் போன்ஸ்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இது ரெண்டுமே ஒரு நல்ல ஒரு வீடியோ அவுட்புட்டா கொடுக்கக்கூடிய ஒரு மொபைல் போன்ஸா தான் இருக்கும். பட் இது ரெண்டுத்துல அப்படின்னு பார்க்கும்போது OnePlus வந்து எனக்கு வந்து ஒரு பெட்டரான பிக் மாதிரி தான் வந்து தோணுது. நான் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோல. ரெண்டுத்துலயும் என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு எது உங்களுக்கு பிடிக்குங்கிறத நீங்களே தேர்ந்தெடுத்துக்கோங்க. அண்ட் எந்த அளவுக்கு இதெல்லாம் பிரைஸ் மழிஞ்சு வருது அப்படிங்கறத எனக்கு வந்து தெரியல. அவ்வளவுதான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்க, உங்க நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்க. மறக்காம நமது இமானுவேல் எக்ஸ்ப்ளோர்ஸ் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொண்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதுல ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. வேறு பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸோட நெக்ஸ்ட் வீடியோல உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.